உங்க சிறையிருப்பின் பாதையில் நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுவீர்கள். உங்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் உங்களை ஒரு நல்ல அத்தி பழங்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் இருதயம் பக்குவப்படும். உங்க சிந்தை தேவனை தொடர்பு கொள்கிற சிந்தையாய் மாறும். உங்களிடத்திலிருந்து வருகிற வாய்மொழி ஆண்டவர் அதை தட்டி கழிக்காதபடி அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அங்கீகரிக்கிற வாய்மொழியாய் மாறும். இவன் ஏதோ வளருவான் அப்படிலாம் கிடையாது. வளர்றது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் ரூபகாரப்படுத்துவார். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிப்பார். சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவர் பைத்தியம், அவ ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நிராகரிப்பாங்க, சங்கடப்படுத்துவாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல ஒரு அத்தி பழமாய் மாற்றப்படுகிற நேரம் அல்லது இந்த சிறையிருப்பின் நேரம் முடிந்து வருகிற நேரத்தில் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வெள்ளி தட்டில் மேல் வைக்கிற பொற்பழம் போல கர்த்தர் மாற்றி விடுவார். கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். இந்த சிறையிருப்பின் நாட்கள் நிச்சயம் முடியும்.